ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பெஸ்ட் மூவிஸ் பை விகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வேறு லெவலாக இருக்கும். காமெடி, த்ரில்லரு, ஃபன்னு எல்லாமே சேர்ந்த ஒரு படம் தான். இந்த படம் எப்படி இத்தனை நாள் நான் பார்க்க மாட்டேன்னு தெரில. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா சிம்மான். இப்போ இருக்க சொசைட்டியில் எப்படி எந்த வீடியோவை பார்த்தாலும் அதை அப்படியே நம்பிடுறோம்ல, அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ரொம்ப பில்டப் படம் படத்துக்குள்ளே போகிறேன். படத்தோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஒரு பெரிய டேரக்டர். பார்த்தா ஜெல்லியில் ரெட் கலர் மட்டும் பிரிச்சுட்டு இருக்காரு. இவரை டேரக்டர்னு சொன்னால, இவர் எடுக்கிற படத்தோட ஹீரோயின் தான் இந்த லேடி. ரொம்ப திமிரு பிடிச்சவ. இப்போ ரெட் கலர் ஜெல்லி பிரிச்சுட்டு இருந்தார்ல, அதுவும் கூட இவங்களுக்கு மட்டும்தான். ஜெல்லியில் ரெட்டு மட்டும்தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த ஹீரோயினுக்காக வேலை பார்க்குறாங்க. இப்போ எதுக்காக ஷூட்டிங் வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா, அவங்க சொன்ன கேரவன் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்காமா. ஏமா இருக்கிறதுலே பெரிய கேரவன் ஆர்டர் பண்ணியிருக்குமா, இதோட பெரிய சைஸ் கேரவனே இல்லை அப்படின்னு சொன்னால், ஓ எனக்கே பாடம் எடுக்கிறீங்களா, நான் கிளம்புறேன் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறான். நீ என்ன பேக்கப் சொல்கிறது, நீ நடித்த சீனெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு படத்தை ஹிட் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நடித்த சீன் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரொடியூசர்கிட்ட அந்த படத்தை போட்டு காட்டுறாங்க. ஹீரோயினி தான் மெயின் ரோலாக வச்சு இந்த படமே எடுத்திருப்பாங்க. அத்தனை சீனையும் ரிமூவ் பண்ணால் படம் எப்படி இருக்கும்? எல்லாம் இருந்தாலே இப்போ படம்லாம் நல்லா இருக்கிறது இல்லை மெயின் சீன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணால் அவங்க படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களோட பழைய ஒய்ஃப் தான் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொடியூசர், ஒன் ஆஃப் த பார்ட்னர் அந்த ப்ரொடியூசர் குரூப்பில். ஸோ இவங்களை வேலையை விட்டு தூக்க போகிறேன், இந்த படத்தை இதோட ட்ராப் பண்ணுறோம், உங்களை ஃபயர் பண்ணுறோம் அப்படின்றாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் வாட்டுக்கு படம் எடுத்தேன், அந்த ஹீரோயினுக்கு திமிரு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாகவே பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ண, எண்ட் ஆஃப் த டே படம் நல்லா வரணும், உங்களால் படத்தை நல்லா எடுக்க முடியல, அதனால் உங்களை ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையிலேருந்து தூக்கிடுறாங்க. அப்போ தான் அவங்க பொண்ணு வருது. கவலைப்படாதப்பா, நீ எப்பேற்பட்ட டைரக்டர்னு எனக்கு தெரியும், நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷனாக பேசுகிறா. அன்றைக்கி நைட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்களேன்னு கடுப்பில் நம்ம டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் சரக்கு வீட்டுக்கு போகலாங்கும் போது, அப்போது அங்கே ஒரு ஆள் வந்து நிற்கிறான். வந்துட்டு, டைரக்டர் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் உங்களோட பெரிய ஃபேன், நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறா. என்னடா உளறிட்டு இருக்க அப்படின்னா, உங்களோட ஆர்டிக்கல்லாம் படித்தேன், இந்த ஹீரோயின்லாம் நீங்கள் சொல்கிறது எதுவும் கேட்குறது இல்லை அப்படின்னும், அவங்ககிட்ட இன்னும் நடிப்பு சரியாக வரமாட்டேங்குதுன்னு சொல்லியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கல்ல. எனக்கு உடம்பு சரியில்லை, எப்போ வேணாலும் நான் இறந்துடுவேன், அதுக்குள்ளே நான் கண்டுபிடிச்ச இதை வச்சு நீங்கள் நல்ல படமெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு. இங்கே பாரு, நானே மப்பில் இருக்கேன், நீ என்ன பேசுறன்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்ன சொன்ன, நீ சாக போகிறேன்னு தானே. உண்மையை சொல்லணுன்னா நானுமே சாகத்தாண்டா போகிறேன். இந்த உலகத்தில் வாழ்ந்து என்னடா பண்ணுறது. சரி உடம்பை பார்த்துக்கோ, என்னோட ஃபேனுங்கிற, நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடறான். அது முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இவனுக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதை தான் ஆக்சுவலாக அவன் கொடுக்க வந்திருக்கான். ஃபேனுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தால, இவன் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை போட்டு ப்ளே பண்ணி பார்த்தா அவன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கான். அந்த ப்ரோக்ராம் பேர் தான் சிமுலேஷன் 1. ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஒரு ஹீரோயினே ரெடி பண்ணி இவங்ககிட்ட கொடுத்துருக்கான். அது கிடச்சதுக்கப்புறம் 9 மாதம் கழித்து காட்டுறாங்க. ஒரு படம் ஓடிட்டுருக்கு. அந்த படத்தோட ஹீரோயின் நடிப்பை பார்த்து அந்த படத்தை பார்க்க வந்த செலிப்ரிட்டி கெஸ்டெல்லாம் கண்ணில் தண்ணி விட்டுறாங்க. இப்படி ஒரு ஹீரோயினை நாங்கள் பார்த்ததே இல்லை, எல்லாத்துக்குமே இவ்வளோ பர்ஃபெக்டாக எக்ஸ்பிரஷன் கொடுக்குறவங்கள இது வரைக்கும் இந்த உலகமே பார்த்துருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் படம் பார்க்கும்போதே அழுன்னு அழுகிறாங்க. ப்ரிவியூ ஷோ ஓடிட்டுருக்கு. முடிஞ்சு வெளியில் வரவங்கலாம் அப்படி பாராட்டுறாங்க. கையை கொடுங்க சார், கையை கொடுங்க, எங்கேருந்து பிடிச்சிங்க அவளை, என்னம்மா நடிப்பு நடிக்கிறா அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எல்லா பேப்பர்லேயும் எல்லா நியூஸ்லேயும் அவளை பற்றி தான் ஹைலைட்டான நியூஸ் எல்லாம் வருது. இந்த படத்தோட ஹிட்டில் கடைசியாக 5 படம் கொடுத்து ஃபெயிலியராக இருந்தார்ல நம்ம ஹீரோ, அவரோட பேர் அப்படியே மாறிடுது. செம ஃபேமஸ் ஆகிடுறாங்க. ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பற்றியே தான் ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. இவர் என்ன அளவு டைரக்ட் பண்ணுறாரோ அதுக்கு தகுந்தாப்புலே அந்த பொண்ணும் நல்லா நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் இவர் மேலே மரியாதை கூடிடுது. அப்புறம் இவரோட ப்ரைவேட் ஸ்டுடியோ ஒன்று இருக்கும், பழைய குடோனு. அங்கே வராரு. அங்கே வந்து பார்த்தா ஒரு செட்டப்பே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஆக்சுவலாக அவன் கொடுத்தான்ல ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி வேர்ல்டில் இருக்க ஹீரோயின்ஸு, அழகான நடிகர்கள் எல்லாத்தோட பெஸ்ட்டு பார்ட்டை ரெடி பண்ணி தான் நம்ம சிமுலேஷன் 1 சிமோன், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான். இந்த ஹீரோயினை ரெடி பண்ணி இவளுக்கு பேரும் சிமோன் அப்படின்னு மாற்றியிருக்காரு. இது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னா இவர் கிடைச்ச புகழ் எல்லாமே போயிடும்ல, அதனால் வெளி உலகத்துக்கு இதை மாற்றிச்சு. இது ஒரு ஹீரோயின் தான் அப்படின்னும், கூடிய சீக்கிரமே அவங்கள நான் வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவேன், அவங்க பெரிய லட்சியமெல்லாம் வச்சுருக்காங்க, அதை அடைஞ்சதுக்கப்புறம் தான் வெளியில் வருவாங்க, அது வரைக்கும் அவங்கள ஷூட்டிங்கில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் பத்திரிக்கைக்காரங்க விடுவாங்களா? இவரோட கால் வரைக்கும் ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க. எங்கே சிமோன் இருக்கா, அவளை எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, அவளை எப்படி இன்டர்வியூ எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம டேரக்டர் பார்த்தீங்கன்னா எதுக்கும் பிடி கொடுக்குற மாதிரியே இல்லை. யார் என்ன கேட்டாலுமே அதுக்கு பேசுகிறது ஆப்போசிட்டாக தான் பேசுகிறாரு. ஏன்னா இது ஒரு ப்ரோக்ராம்னு ஒரு நாள் வெளியில் சொல்ல முடியாது. அவர் வெக்கேஷனுக்காக ஃபேமிலியோட போனால் கூட விட மாட்டேங்கிறாங்க. சிமோனை பார்க்கணும் நீ எங்கே பார்த்தாலும் ஊரெல்லாம் கூட்டமாக கூடிடுறாங்க. அவள் ஒய்ஃப் சொல்கிறா, சரிங்க உங்களுக்கு ஒரு பெரிய படத்துக்கான வாய்ப்பு தரேன், சிமோன் தான் இல்லை ஹீரோயின்
ஹீரோயினாக இருக்கணும். பட் அந்த படத்துக்கான வாய்ப்பு எப்படின்னா, அந்த மீட்டிங்கில் சிமோன் வந்து கலந்துக்கணும். ஏன்னா இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அவளை பார்க்கணுன்னு கூட இருக்காதா அப்படின்னா, அவள் இப்போதைக்கு நேர்லலாம் வரமாட்டா, வேணா நான் உங்களுக்கு பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. மீட்டிங்கில் எல்லா ப்ரொடியூசரும் ஹீரோ முதல் கொண்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே சிமன் அப்படின்னா, அதான் சொன்னல அவன் நேரில் வரமாட்டா, பேச மட்டும் செய்வான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ப்ரீ ரெக்கார்டர் பண்ணி விட்ட ஆடியோவை ப்ளே பண்ணி விட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கா. அவள் ஃபஸ்ட்டு எல்லாம் பேசுறது கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ரைனாக பேசிகிட்டு இருக்கா. பட் இது கம்ப்யூட்டர் வாய்ஸ் ஆயிடுச்சு, திடீர்னு ஸ்டக் ஆகிடுச்சு ஒரு இடத்துல. ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவன் பேசி அதை ரெடி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஷூட்டிங்கும் தொடங்கிடுறாங்க. ஷூட்டிங் அவள் இல்லாமையே எடுக்கிறான். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷூட்டிங் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் ஆட் பண்ணிடுறான். இப்படி தான் இவன் போன படத்தையும் எடுத்தான். இந்த படத்தையும் இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கான். இவன் அவாய்ட் பண்ண எல்லாத்துக்கும் டவுட் வருது இல்லை. ஸோ அந்த டவுட்டை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேணுட்டே ஒரு ஹோட்டலில் போயிட்டு சிமோன் இங்கே இருக்காங்களே, அவங்கள பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் சிமோன் பேர் இருக்க மாதிரி காட்டுறான். உடனே அந்த வேலை செய்கிறவன் ஃபோன் பண்ணி பத்திரிக்கைக்கெல்லாம் சொல்லிடுறான், உலகமே தேடிட்டு இருக்க சிமோன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோட்டலில் தான் தங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. உள்ளே போய் பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோ. அவள் இருக்கிற மாதிரி ஷேடோ தெரிகிற மாதிரி பண்ணிகிட்ருக்கான். கீழேருந்து பார்த்தா ஷேடோவில் அவள் இருக்கிற மாதிரி வேணுன்ட்டே லேடிஸோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எல்லா பக்கமும் போட்டுட்டு ஒரு லேடி மேலே பார்த்தீங்கன்னா கவரை போட்டு இவ தான் சிம்மன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையான பொண்ணை கவரை போட்டு உள்ளுக்கு ஆளுக்குள்ளே கூப்பிட்டு போயிடறான். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு சிம்மங்கிறது ஒருத்தங்க இருக்காங்க தான் போல் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அவன் சொல்கிறான், உனக்கு வந்து அடுத்த படத்தில் சான்ஸ் தரேன், ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு அவளும் சான்ஸ் தரார்ல அப்படின்னு சொல்லி சம்மதிச்சிட்றா. பட் அந்த ரிப்போர்ட்டர் விடுற மாதிரி இல்லை. அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவனுக்கு காசு கொடுத்துட்டு அந்த ரூமை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இவன் ஏதோ கண்டுபிடிக்க வந்திருக்கான்னு பார்த்தா அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவளோட ப்ரெஷ்ஷும் கூட இவன் விட்டு வைக்கல. அந்த ப்ரெஷ் ஆக்சுவலாக டாய்லெட்டுக்குள்ளே விழுந்துடும், அதன் கூட அவன் விட்டு வைக்காமல் கிஸ் பண்ணுறான். மறுபடியும் இந்த படத்தையும் எல்லாம் பார்க்குறாங்க. படம் பார்த்து சரியான சந்தோஷம்லாம், எப்படி தான் சிமோன் இப்படி நடிக்கிறான்னு சொல்லி இந்த படமும் ஹிட் ஆகிடுது, பிளாக் பாஸ்டர் ஆகிடுது. அதோட பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கலந்துக்க போகிறான்னு சொல்லி யாரோ பொருளை கிளப்பி விட்டாங்க. எல்லோரும் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்ட ஒருத்தி அவளாட்டியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பா. அவளை பார்க்க தான் வந்திருக்கா. இது வந்து ஹீரோயின் தான் நினச்சி அவளோட நான் தான் ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தள்ளி விட்டுறானுங்க. அவ்வளோ வெறியில் இருக்கானுங்க அவளை பார்க்கணும் அப்படின்ட்டு. எங்கே தான் போனான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தேடிட்டு ப்ரொடியூசர் டீமே இங்கே வந்துடுது. இங்கே தான் இருக்காளோ அப்படின்னு சொல்லி அவளை மறைச்சி வச்சுருக்காளோ அப்படின்னு. இல்லை படத்தோட ஃபைனல் ஒர்க்கெல்லாம் இங்கே தான் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு தான் இந்த பிளேஸ் வச்சுருக்கேன், இந்த இடம் தான் எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றான். ஆனால் அவங்க விடுற மாதிரி இல்லை. அட்லீஸ்ட் அவள் இன்டர்வியூ கொடுத்தே தீரணும் அடுத்த படத்தோட ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பெரிய லாஸ் ஆயிரும் அப்படிங்கிறான். இவன் ஒரு வழியாக யோசிச்சுட்டு சரி ஓகே அவளை இன்டர்வியூ கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா அவன் ஒரு இன்டர்வியூ ரெடி பண்ணுறான். டிவி சேனலில் அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதுக்கு இவன் பதில் சொல்கிறது அவள் வயசில் அங்கே கேட்கும். ஸோ லைவில் போயிட்டுருக்கு அந்த இன்டர்வியூ. பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனத்தில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி வெளியூரில் இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எப்போ தான் உங்களை பார்க்கலான்னா சீக்கிரம் பார்க்கலான்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மெமரி ஃபுல்லாகிடுது. அவ்வளோதான், இது ப்ரோக்ராம் ஆச்சு. கிளிச்சில் பார்த்தீங்கன்னா உருவம் கரெக்ட் ஆகுது. உடனே அந்த இன்டர்வியூரே சொல்கிறான் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கும் போல் அப்படின்னு. ஆனால் அந்த ரிப்போர்ட்டர் பார்த்திங்கன்னா கிளிச்சில் கண்டுபிடிச்சிட்டான் அது என்ன இடம்னு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு டேங்க் இருந்திருக்கும். பட் மீட்டிங் அப்போ அவள் பேசிகிட்டு இருந்தப்போ அந்த டேங்க் இல்லை. ஸோ இவன் கண்டுபிடிச்சிட்டான் ஏதோ இல்லை பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு கொண்டு வந்து சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து சிமோனை எங்களை மீட் பண்ண வைக்கல அப்படின்னா இந்த ப்ரூஃபெல்லாம் கொண்டு வந்து போலீஸ்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறா. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணவே, நான் அவளை லைவ் கான்செப்டே அட்டன் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் ஸ்டன் ஆகிடுறாங்க. லைவ் கான்செப்ட்டுக்கு வரப்போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் பேர் வந்துடுறாங்க. அவளுக்காக பார்க்குறக்காக ஃபஸ்ட் டைம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படா கொண்டு வருவான்னு பார்த்தா இவன் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோகிராஃபிக் யூஸ் பண்ணுவாங்கல்ல, வேற ஒரு இடத்துல இருந்துட்டு இங்கே இருக்கிற மாதிரி. இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், யாருமே கேமராவை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டிருப்பான். யாருமே ஷூட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாங்கில் செட் பண்ணியிருப்பான் ஸ்டேஜில். ஸோ எல்லாத்துக்கு முன்னாடி வந்து இவள் பாடி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோவை இவனே ஹாலோகிராஃபிக்கில் செட் பண்ணியிருப்பான். ஸோ எல்லோரும் செம்ம ஹாப்பி, ஃபஸ்ட் டைம் அவளை நேரில் பார்க்குறோம் அப்படின்னு. தூரத்துலேருந்து பார்க்குறக்கு அதை உண்மைக்கும் ஃபேக்குக்கும் வித்தியாசம் தெரில. ஒரு வழியாக அந்த ப்ரோக்ராம் செம ஹிட் ஆயிடுது. ஓடி வந்து அவள் ஒய்ஃபும் பொண்ணு கட்டி பிடிச்சி சூப்பர்ப்பா கலக்கிட்டீங்க அப்படிங்கிறான். அதே மாதிரி இப்போ தான் இவங்க டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சுட்டாங்கல்ல. ஸோ இப்போ கரண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் பெரிய தப்புன்ட்டேன்னு நினைக்கிறேன், அவர் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவர் கூட இருந்திருக்கணும், அப்போ அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை பார்த்தீங்கன்னா பொண்ணு வெளியிலேருந்து கேட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிம்மன் தான், அவள் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே மாறி இருக்குது. அம்மா பார்த்தீங்கன்னா அவளோட பேசணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா சரி நான் பேசுறதுக்கு ட்ரை பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இவன் கார் ஓட்டிகிட்டு போயிட்டு ஒரு பொம்மையை உட்கார வச்சுருப்பான். அதோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மன்னாட்ட தான் இருக்கும். பட் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவள் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் பார்க்குறேன், அதுவும் கார் ஓட்டிகிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி
ஹீரோட ஒய்ஃபுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக நடித்த படத்தில் ஆஸ்கர் அவார்டுக்கும் அவள் நாமினேஷன் ஆகியிருக்கா. அவளை பீட் பண்ணவே முடியாது. ஆஸ்கர் வாங்க கூடி வரல. ஏன்னா அந்தளவு அவளுக்கு வந்து பப்ளிக்கிட்டேருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறா. ஆஸ்கருக்கு கூடி ஒரு வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி வச்சிருக்கா. ஏன்னா இப்பொழுதைக்கு பப்ளிக் பற்றியில் வரக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் நம்ப வச்சுருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் அவளை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஓவராக கடுப்பாகுது. சரி எங்கேயோ தனியாக போகலான்னு சொல்லிட்டு தனியாக போய் குடிச்சிட்டு இருக்கான். அப்போ பார்த்து அவனை தேடி அவன் ஒய்ஃபும் வந்துடுறா. சரி இவனை பார்க்க தான் வருவான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து இவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா. அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு சொல்கிறா, சிமோன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு லைஃபே கிடச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னானே. நம்மளால தான் நல்ல சரக்கள் இருக்கானே. கோவத்தில் உண்மையை சொல்லிடுறான். சிம்மன் ஒரு ஆள் இல்லவே இல்லை, அது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறான். இவனால் நம்பவே முடியல. எனக்கு புரியுதுங்க, இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா டேரக்டர் தான் அந்த சீனை வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். பட் அதில் நடித்த ஆக்டருக்கு தான் எல்லா பெருமையும் போகும். ஸோ உங்களுக்கும் அதேமாதிரி தான் சின்ன ஜெலஸ் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு கோவம் வருது. என்னடா இது, நம்ம ஒய்ஃப் கிட்ட உண்மையை சொல்கிறோம், ஆனால் அவன் கூட பொறுத்துக்காமல் திருப்பி அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் என்ன முடிவு எடுக்கிறான்னா, உன்னை என்னால் ஆக்கவும் முடியும் அப்படின்னா உன்னை என்னால் அழிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படத்தோட பேர் அனௌன்ஸ் பண்ணுறான். ஐஎம் பிக் அப்படின்னு சொல்லி நான் போர் பண்ணி அப்படின்னு ஒரு படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி அந்த படத்தை எப்படி ஷூட் பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, கல்யாண கோலத்தில் இருக்க பொண்ணு பார்த்தீங்கன்னா பண்ணியாட்டியே வாழ்கிற மாதிரி பார்த்தா அந்த படத்துக்கும் சரியான அப்ளாஸு. அந்த படமும் செம்ம ஹிட் ஆயிடுது. அந்த ப்ரோக்ராமை கண்டுபிடிச்சவன் தான் இறந்து போயிட்டான்ல. ஸோ அவனோட கல்லூரிக்கு போயிட்டு அழுன்னு அழுகிறான். எதுக்கு தான் இவ்வளோ ஹீரோயினி ஆக்கணும், எல்லாம் என்ன மறந்துட்டு எப்போ பார்த்தாலும் அவள் பேரையே சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் அவளை அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் பேக்கை கொண்டு வந்து அதை அவன் சிஸ்டத்தில் போட்டு அவளை அழிச்சே விட்டுறான். இந்த ப்ரோக்ராம் வேறு யாராவது கையில் கிடச்சா நம்ம பிரச்சனையை மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் கடலில் போட்டுறான். ஆனால் அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருந்தது இவனுக்கு தெரியல. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், அவளுக்கு ஒரு வித்தியாசமான நோய் வந்து அவள் இறந்து போயிட்டா, இனிமேல் இந்த உலகத்துக்கு அவள் திருப்பியே வரப்போகிறதில்ல அப்படின்னோடனே எல்லாம் அழுன்னு அழுகிறாங்க. அவளுக்கு இறுதி சடங்கு வரைக்கும் நடத்துகிறாங்க. உலகத்தில் இருக்க எல்லா செலிபிரிட்டியுமே வந்துட்டாங்க அவளோட இறுதி சடங்குக்கு. அவளோட சவப்பெட்டியை ராஜமரியாதையோடு கொண்டு வரானுங்க. கொண்டு போய் அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணும்போது தான் போலீஸை கூப்பிட்டு வந்துடுறான் அந்த ரிப்போர்ட்டர். ஓப்பன் பண்ணுங்கள், உள்ளே அவளோட இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் அவளோட ஃப்ளெக்ஸு ஃபோட்டோ தான் இருக்குது. உடனே அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்ன எதுக்குங்க அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஆமாம் அவளை பொண்ணு நீ தான் கடலில் தள்ளிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்குங்க நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, அவளுக்கு ரொம்ப முன்னால் பெயர் கெட்டுருச்சு, அதனால நீ எப்படி பண்ணிட்டேன்னா, இப்படி ஒரு ஆளே இல்லை அப்படின்னா பொய் சொல்லாத, இங்கே பாரு ஃபுட்டேஜை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நேற்றுக்கு இவன் வந்துட்டு அந்த பெட்டியை கொண்டு போய் போட போனான்ல கடலில், அது பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டாக இருக்கும். ஸோ இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, ஹீரோயினை கொண்டு போய் கடலில் போட்டான் அப்படின்னு. அதுக்குள்ளே அவள் உடம்பே இருக்காதுங்க, அது வந்து ஒரு ப்ரோக்ராம், நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி உன்னை நம்பி இந்த சான்ஸ் தரோன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. எந்த இடத்துல போட்டானோ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண பார்த்தா பூட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிருக்கு. உள்ளே எதுவுமே இல்லை. விடுவாங்களா போலீஸு? அங்கே சுறாலாம் சுற்றிட்டு இருக்கிறத பார்த்து பாடி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ சுறா வந்து அதை சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கே வராங்க. இவனுக்கு மரண தண்டனையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சிமோன் பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து பேட்டி கொடுக்குறா. நான் வெளியூரில் நல்லா தான் இருக்கேன், அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் உயிரோடு இருக்கான்னு சொல்லி அந்த கேஸையே க்ளோஸ் பண்ணிடுறானுங்க. அவனையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவனை பிக்கப் பண்ணுறக்காக அவன் பொண்ணு ஒய்ஃபும் காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அவங்க ரெண்டு பேர்த்த பார்த்தோன்னே. என்னாச்சு, எப்படி அவள் உயிரோடு வந்தா, அப்படி ஒரு பொண்ணே இல்லைன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது தான் அவன் பொண்ணு சொல்கிறா, ஏப்பா சின்ன வயசுலேருந்து எனக்கு கம்ப்யூட்டர்னால் ரொம்ப பிடிக்கும்ல, உங்களுக்கு இதுவும் கூட மறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவன் ஒரு குடவுன் வச்சுருந்தால அந்த குடவுனுக்கு போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொன்றா செக் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. இதே இடத்துல தான் உங்கள் அப்பா எல்லாத்தையும் எடிட் பண்ணார் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவள் கம்ப்யூட்டர் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறா, இல்லை வைரஸ் அட்டாக் ஆகிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வேணுன்ட்டே வைரஸ் இல்லை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. சரி உன்னால் என்ன பண்ண முடியும் பாரு அப்படின்னு சொன்னோன்னே அவள் பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சுல, அதை ரீஸ்டோர் பண்ணிடுறா. உடனே சிம்மனும் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துடுறா. இப்படி தான் வந்து நியூஸில் அவள் பேசியிருக்கா. அதனால தான் இவனுக்கு விடுதலையும் கிடச்சிருச்சு. இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே இன்னொரு வீடியோ ரெடி பண்ணுறான். என்ன அப்படின்னா, இனிமேல் நான் நடிக்க மாட்டேன், சினிமாலேருந்து விலகிறேன் அப்படின்னும். அது மட்டுமே இல்லாமல் இந்த டேரக்டரே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அந்த நியூஸில் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவள் பொண்ணு தான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கா. இன்னொரு டைம் கடைசி அந்த இதில் வரா. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா சினிமா இல்லாமல் என் குழந்தை அரசியலில் வரும் அப்படின்னு ஒரு நியூஸை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஸ்டுடியோவை காமிச்சா இவன் ஹீரோ இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்துட்ருக்கார் சிரிச்ச மூஞ்சியோட. அவரோட பொண்ணு தான் இதை ரெடி பண்ணியிருக்கா. பக்கத்தில் ஆளே இல்லை. பட் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தை அரசியலுக்கு வர்ற வரைக்கும் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. இந்த படத்தோட ஆன்லைன் கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா, வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே உண்மை இல்லை. ஸோ அதுக்கு பின்னாடி நிறையா பொய்யும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட உண்மையான கான்செப்ட்டு.
இதே மாதிரி இன்னொரு படத்தில் மறுபடியும் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான படம்லாம் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.